ஒரு டாக்டரா என்னோட மிகப்பெரிய ஆசையே மருந்தில்லாத மருத்துவம் தாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் எங்கள் 2 பேர் சார்பாகவும் வணக்கம். 2 பேர்னா இன்னொருத்தர் யாருன்னு கேட்குறீங்களா? இந்த வீடியோவில் இனிமேல் இன்னொருத்தர் நம்ம கூடவே இருப்பாருங்க. இவரை பற்றி உங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை, எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறவர் தான். இவரை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படாதுங்க. பல வீடியோக்களில் உடற்பயிற்சியோட மகத்துவம் பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் நீங்கள் யாருமே உடற்பயிற்சி பண்ணுற மாதிரி தெரியல. ஒவ்வொரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கும் என்னென்ன பயிற்சிகள் செய்யலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, நிறைய பேருக்கு வீடியோ மூலமாக இந்த பயிற்சிகளை கற்றுக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. உங்கள் மண்டைக்குள்ளார இது ஏறவே இல்லை நீங்கள் நான் சொல்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. அதனால தான் நான் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனாக உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறது, மெதுவாக நிதானமாக பொறுமையாகவே செஞ்சு காமிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். முடிஞ்சால் நேரடியாக உங்களை சந்தித்து இதெல்லாம் சொல்லித்தரலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு சிம்பிளாக என்னென்ன விஷயங்கள் பாருங்கள். இப்போது நிறைய பேருக்கு டவுட்டே இருக்குது, உட்காரதுலேயே டவுட்டு. உட்காருதல் அப்படிங்கிறது எந்த பகுதியில் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? மெயினாக நம்ம இடுப்பு பகுதியில் தான் உட்காருதல் அப்படிங்கிறது நடக்கும். அதே சமயம் நம்ம உட்கார்றதுக்கு முக்கியமான பகுதிகள் எது அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிறோம். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம தப்பாக உட்கார மாட்டோம். இப்போ இது உட்காருதலுக்கான பகுதி பெல்விஸ் பகுதி, பெல்விஸோட முன்பகுதி, பெல்விஸோட பின்பகுதி, அதாவது இந்த இடுப்பு எலும்பு. உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட்டு. இந்த பால் அண்ட் சாக்கெட்டு ஜாயிண்ட்டு இந்த இடுப்பு எலும்பு. இதில் எந்த பகுதியில் உங்களுக்கு அதிகமாக எலும்புகள் திக்காக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த பகுதி எலும்புகள்லாம் திக்காக இருக்குங்களா? இந்த பகுதி எலும்புகள் திக்காக இருக்குங்களா? இது இந்த எலும்புக்கூட பின்பகுதி. நான் இப்போ காமிச்சிட்டு இருக்கிறது இதை நம்ம உடம்போட பின்பகுதி. இந்த பின்பகுதியில் இருக்கக்கூடிய எலும்புகளில் நம்ம உட்காரும்போது மெயினாக இந்த எலும்புகளையும் யூஸ் பண்ணுறோம். நம்ம 2 பக்கமும் எந்த எலும்புகளை யூஸ் பண்ணுறோம்? மடங்குது, நிமிருது, மடங்குது, நிமிருது. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த எலும்புகள். இந்த எலும்புகள் தான் பரிணாம வளர்ச்சி ரீதியாக நம்ம உட்கார்றதுக்காக மாறி இருக்கு, பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, மாறி இருக்கு. ஆனால் நாம் எப்படி உட்கார்றது தெரியுங்களா? நாம் உட்கார்றது இங்கே உட்கார்றோம், பேக் சைடு. இதுதான் நம்மளோட முதுகு பகுதி. முதுகு தண்டுவடம் இதுக்குள்ளார வருது. தண்டுவடத்துலேருந்து இந்த மஞ்சள் கலரில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே தண்டுவட பகுதியில் இருக்கக்கூடிய வெளியே வரக்கூடிய நரம்புகள். நாம் இந்த பகுதியை யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு இந்த பகுதியை அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அழகாக இந்த எலும்போட கர்வேச்சர் இப்படி இருக்குது. இந்த எலும்பு எப்படி இப்படி உள்ளடங்க வளைஞ்சிருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல இந்த கடைசி எலும்பு இருக்குது, காக்கிக்ஸ். நம்ம உட்காரும்போது இங்கே ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு பதிலாக, அழுத்தத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக இங்கே பின்னாடி அழுத்தத்தை கொடுக்குறோம் நம்மளே அறியாமல். இதை நான் செஞ்சு காமிச்சேன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் நம்ம எப்படி உட்கார்றோங்கிறது. பெரும்பாலானவங்க பண்ணுற தப்பு, அவங்களே அறியாமல் பண்ணுற தப்பு. இந்த கீழ்ப்பகுதி, இந்த இடத்துல அழுத்தத்தை கொடுத்து உட்கார்றோம், இங்கே அழுத்தத்தை கொடுத்து உட்கார்றோம், இந்த இடத்துல சப்போர்ட் இல்லாமல் அப்படியே உட்கார்றோம். இதெல்லாம் தான் நம்மளுக்கு முதுகு வலி வரதுக்கான முக்கியமான காரணம். அப்போ நம்ம உட்காரும்போது நம்ம பயன்படுத்த வேண்டிய பிரின்சிபல் என்ன தெரியுங்களா? 70-30 பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவோம். 70% உங்கள் உடலோட எடை இங்கே தான் இருக்கணும். இந்த எலும்புக்கும் இந்த கையை அந்தாண்ட வைப்பா, இந்த எலும்புக்கும் தான் இருக்கணும், இங்கே இருக்கக்கூடாது, பேக் சைடு இருக்கக்கூடாது. ஸோ இதை நான் உட்கார்ந்தே காமிக்கிறேன். இதுக்கு முன்னாடி சிவப்பாக தெரியுது பார்த்தீங்களா? அதெல்லாம் என்ன குறிக்குது அப்படின்னா, நம்ம உடம்புல இருந்து அந்த இடத்துலலாம் மிகப்பெரிய தசைகள் இருக்குது. அந்த தசைகள் இந்த இடத்துல போய் எலும்போத ஒட்டுது அப்படிங்கிறத தான் இது குறிக்குது. இது உள்பகுதி, கால் பகுதி எலும்போட தசை ஒட்டுதல். அதே மாதிரி பின்பக்கம் இங்கே தசைகள்லாம் ஒட்டுது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய தசைகள் பெரும்பாலும் நம்ம பயன்படுத்துகிறதே கிடையாது. இந்த பக்கமும் இருக்கக்கூடிய தசைகளை நம்ம பயன்படுத்துகிறதே கிடையாது. இதனால் இந்த தசைகளில் வீக் ஆகிடுது. மேலே இருக்கக்கூடிய தசைகள், கால் பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளில் இறுக்கமாகுது. இதனாலேயும் முதுகுவலி அதிகமாக வருது. அதனால் 70% வெயிட்டு கீழே இந்த இடுப்பு பகுதிக்கும், பின்பக்கம் லம்பார் சப்போர்ட்டுன்னு ஒரு சப்போர்ட் இருக்கணும். 30% வெயிட் தான் பின்பக்கமும் இருக்கணும் எந்த வேலை செஞ்சாலும். இப்போது உதாரணத்துக்கு நம்ம எல்லாரும் உட்காரக்கூடிய சாதாரண சேரான இந்த சேரு சாதாரண பிளாஸ்டிக் சேரு. இந்த பிளாஸ்டிக் சேரில் நம்ம உட்காரும்போது எப்படி உட்காரோம் அப்படின்னா, நம்ம இப்படியே சாஞ்சிக்கிட்டு உட்காரோம், இப்படி உட்காடுறோம்.
ஸோ இப்படியெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுதுங்க, ஏன் நம்ம வந்து முதுகு பகுதியில் அதிகமான அழுத்தத்தை தரும். இப்படி சாஞ்சு உட்கார்றது வந்து நம்மளுக்கு சாய்வாக இருக்கக்கூடிய பகுதிங்கிறது நம்மளுக்கு 30% வெயிட் தான் போகணும். 70% வெயிட்டு இங்கே சைடில் இடுப்பு பகுதியில் இந்த பக்கமும், அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் ரைட் லெஃப்ட் 2 சைடும் இந்த பகுதியில் தான் அதிகமான 70% அழுத்தம் இருக்கணும். இந்த இடத்துல 30% தான் நம்மளுக்கு நம்ம பாடி வெயிட்டை பின்னாடி கொடுக்கணும். இங்கே தான் வந்து நம்ம 70% உடம்பு வெயிட்டை கொடுக்கணும். நல்லா தொடைப்பகுதியும் அழுந்தினாப்புல உட்காரணும். தொடைப்பகுதி அழுந்துறது மட்டும் இல்லாமல் நம்ம கால் பகுதியுமே வந்து தரையாக 2 கால் பகுதியுமே இப்படி தரையோடு இருக்கணும். தரையை ஒட்டி நம்ம கால்களை இப்படி வச்சிருந்து நம்ம உட்கார்ந்தா தான் நம்மளோட தொடைப்பகுதி வந்து இந்த அளவுக்கு, அதாவது இங்கே ஒரு 4 கைவிரல் அகலத்துக்கு இந்த இடத்துல கேப் இருக்கணும். மடக்கி நீட்டாக எந்திரிக்க அப்போ தான் அது வசதியாக இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம ஃபுல்லாகவே நம்ம கால்கள் அழுத்தப்படணும். இந்த இடத்துல தான் 70% எடை இருக்கணும். நம்மளுக்கு மீதி எடை 30% எடை தான் பின்னாடி இருக்கணும். கால்கள் இருந்தும் அழுந்த இருக்கணும். இந்த மாதிரி நம்ம உட்கார பழகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பெரும்பாலும் முதுகு வலிகள் வராது. அதிக நேரம் நீண்ட நேரம் உட்கார முடியும். முதுகு வலி இல்லாமல் உட்காந்து வேலை செய்ய முடியும். ஆனால் அட்வைசபிள் கிடையாது. இப்படி இருக்குங்கிறதுக்காக நீண்ட நேரம் உட்காரக்கூடாது. 20 நிமிஷம் அல்லது 30 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக எந்திரிச்சு ஒரு 5 நிமிஷம் வாக்கிங் போயிட்டு திருப்பி தான் உட்காரணுமே தவிர தொடர்ந்து அட்டஸ்டச்சு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காருதுங்கிறது முதுகு வலி இருக்கிறவங்களுக்கு அட்வைசபிளே கிடையாது. எப்படி உட்காருதல் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்துலேயே இவ்வளவு சயின்ஸ் இருக்குது. இதே மாதிரி தான் நடத்தல், நிற்றல், பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாமே நான் கற்றுத்தரணும்னு ஆசைப்பட்றேன், ஒன்றொன்னா. பட் இதை நான் நேரில் கற்றுத்தரணும்னு ஆசைப்பட்றேன். யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நம்ம நேர்லேயே இந்த மாதிரி பல விஷயங்களை கற்றுக்கலாம். ஒரு டாக்டராக என்னோட மிகப்பெரிய ஆசையே மருந்தில்லாத மருத்துவம் தாங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்ன தெரியுங்களா? 2 ஆயுதம். ஒன்று வந்து உணவு, இன்னொன்று வந்து நம்ம உடம்பு பயிற்சிகள். உணவு என்னோட சேனலில் நிறைய போட்டிருக்கேன், இன்னும் போட்டுக்கிட்டே வரேன். ஆனால் உடம்பு அப்படிங்கிறது வந்து நான் செஞ்சு காமிச்சிக்கிட்டு வரேன். இந்த பயிற்சிகள், உடற்பயிற்சிகள் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல வந்து மாத்திரை இல்லாமல் சர்க்கரை அளவுகளை குறைக்க முடியுது, மாத்திரை இல்லாமல் ரத்த கொதிப்பு அளவுகளை குறைக்க முடியுது, மாத்திரை இல்லாமல் மூட்டு வலிகளை குறைக்க முடியுது. இது எல்லாத்துக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. உடற்பயிற்சிகள்னால என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, இதை எடுத்துக்கிறோம், ஆஹா இந்த மாதிரி மிகப்பெரிய எடை கொண்டு நம்ம உடற்பயிற்சி செய்யணும், பயங்கரமாக பைசெப்ஸ் டெவலப் பண்ணும், 6 பேக்ஸ் டெவலப் பண்ணும், கட்டுமஸ்டாக உடம்பை வச்சுக்கத்தான் வந்து நம்ம வந்து உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது மிகப்பெரிய தப்பு. நம்மளுக்கு வந்து ஃபிட்னஸ் அப்படிங்கிறது நம்ம கட்டுமஸ்தான உடம்பு கிடையாது. நம்மளுக்கு ஃபிட்னஸ் அப்படிங்கிறது நம்ம எந்த அளவுக்கு சின்ன சின்ன மூவ்மெண்ட் செஞ்சு உடல் எடையை, சர்க்கரை அளவுகளை, பல உடல் நோய்கள், தைராய்டு பிரச்சனைகளை குறைக்க முடியும். எப்படி நம்ம உடம்பை அசைச்சு குறைக்க முடியும் அப்படிங்கிறது தான். இப்போ உதாரணத்துக்கு நிற்றல் அப்படிங்கிறதுக்கு சில டெக்னிக் இருக்குது. இப்போ நேராக நிற்கிறீங்க அப்படின்னா இதுக்கு தேவை நம்ம கையோட கட்டை விரல். இந்த கட்டை விரல் வச்சு நம்ம கரெக்டாக நேராக நிற்கிறோமா அப்படிங்கிறத நம்மளால் உறுதிப்படுத்திக்க முடியும். இந்த டம்பல்ஸ் வந்து 1 கிலோ டம்பல்ஸை வச்சு நம்மளால் ஒரு 50 கலோரியிலிருந்து 100 கலோரி எரிக்க முடியும். கால் முட்டி வலி இருக்குது அப்படின்னா இதனாலேயே வந்து நிறைய பேர் உடற்பயிற்சி செய்கிறதுக்கு தயங்குவாங்க. சில பயிற்சிகள், மூட்டுலாம் வலிக்குது, எப்படி நம்ம மடக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள். தரையில் உட்காரும்போது நம்மளால் தரையில் சமணங்கள் போட்டே உட்கார முடியாது, நாம் எப்படி உடற்பயிற்சிகள் செய்கிறது அப்படின்னு பயந்துக்கிறாங்க. எந்த மாதிரி பெட்டில் படுக்கலாம் அப்படிங்கிறதுல கூட சில சயின்ஸ் இருக்குது, அறிவியல் இருக்குங்க. இந்த மாதிரி பெட்டில் படுத்தா வாழ்நாள் பூரா பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிறது அறிவியல். அதனால் என்னோடய வீடியோக்களில் நிறைய இடத்துல அங்கங்கே சொல்லியிருக்கேன். இதெல்லாத்தையும் ஒரு பயிற்சியாக எடுக்கிறது தான் என்னோட நோக்கம். குறிப்பாக முதல்ல முதுகு வலியை குறைக்கிறதுக்கான பயிற்சிகள். முதுகு வலி இருக்கிறவங்க என் கூடவே சேர்ந்து செய்கிற மாதிரி இருக்கும் இந்த பயிற்சிகள். அப்படி செய்கிறவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க முதுகு வலி வராமல் இருக்க முடியும் அப்படிங்கிற உறுதியை என்னால் கொடுக்க முடியும். ஏன்னா நானே வந்து மிக கடுமையான முதுகு வலியால் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவன் தான். ஒரு 15 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் நான். இன்னைக்கு முதுகு வலி இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு சிம்பிளான சில டெக்னிக்ஸ் தாங்க காரணம். இது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு நான் ரெடியாக இருக்கேன். இந்த பயிற்சிகள் எப்போ எங்கே நடக்கும் அப்படிங்கிறத என்னோட சேனல்லேயே சொல்கிறேன். ஆக உட்காருதல் குறித்த எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கருதிரியன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நேரடியாக உங்களுக்கு பயிற்சிகள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லித்தரணும் அப்படிங்கிற தேவை இருக்கான்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.